மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய அன்றாட உணவு வழியாக நம் ஆண்டவர் இயேசு வாழ்வின் படிப்பனையாகிய கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் எவ்வாறு மாறுவது என்ற ஒரு படிப்பனையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இறைவேண்டல் செய்வதற்காக 2 நபர்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். இந்த பரிசேயர், வரி தண்டுபவர் இவர்கள் இருவரும் இறைவனை நோக்கி வேண்டுகின்றார்கள். ஏன் இதில் ஒருவர் மட்டும் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார், மற்றவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறவில்லை? காரணம் என்ன? அந்த வித்தியாசம் என்ன? 2 நபர்களையும் நாம் அலசி பார்ப்போம். பரிசேயர் இறைவனோடு இணைந்திராமல் கொள்ளைக்காரரோடும் நேர்மையற்றவரோடும் விபச்சாரம் செய்பவரோடும் வரி தண்டுபவரோடும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றார். அதாங்க பிரச்சனை. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில கரும்பலகையில ஒரு கோடு வரைகின்றார். மாணவர்களை பார்த்து இது என்ன என்று கேட்கின்றார். எல்லா மாணவர்களும் ஒருமித்த குரலிலே கோடு என்று சொல்லுகின்றார்கள். சிறிது நேரத்திற்குள்ளாக அவர் அந்த கோட்டிற்கு மேலாக மற்றொரு கோட்டை வருகின்றார். ஆனால் அது நீளமானதாக இருக்கின்றது. உடனடியாக அந்த மாணவர்களை பார்த்து கேட்கின்றார், இது என்ன என்று கேட்கும் பொழுது அந்த மாணவர்கள் மறுபடியும் ஒருமித்த குரலிலே பெரிய கோடு என்று சொல்லுகின்றார்கள். முதலிலே வரைந்த பொழுது கோடு என்று சொன்ன மாணவர்கள் அடுத்தபடியாக வரைந்த கோடை பார்த்து பெரிய கோடு என்று சொல்லுகின்றார்கள். காரணம், முதலில் வரைந்த கோடோடு இதை ஒப்பிட்டு பார்க்க துவங்கி விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளுக்கு காரணமே ஒப்பீடுதான். நமக்குரிய தாண்மையை உணராமல், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உன்னதத்தை உணராமல் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இறைவனுக்கு ஏற்புடையவராக இல்லாமல் நாம் போய் விடுகின்றோம். காயின் ஆபேல் நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். பொறாமை. மார்த்தா, மரியா 2 பேருமே இயேசுவை தங்களுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார்கள். ஒருவர் இயேசுனுடைய காலடியில் அமர்ந்து அவருக்கு செவிசாய்க்கின்றார். ஆனால் மார்த்தாவும் நல்ல பணியை தான் செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் என்னை தனியாக விட்டுவிட்டாலே என்ற விதமான மனக்கலக்கம் அங்கு பொறாமையாக வெளிப்படுகின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒப்பீடு செய்யாமல் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை நன்றாக வரி தண்டுபவர் செய்கின்றார். வரி தண்டுபவர் செய்த செயல் என்ன? தன்னிலை உணர்ந்து இறைவனின் இரக்கத்தை முற்றிலுமாக இறைஞ்சுகின்றார். தன்னை முற்றிலுமாக இறைவன் திருமுன் சரணாகதி ஆக்குகின்றார். நல்ல உதாரணம் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முற்றிலுமாக சரணாகதி ஆக்கியதால் மீட்பர் பிறப்பதற்கான முக்கியமான கருவியாக இறைவன் அவரை உயர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில உதாரணங்கள். சிமியோன் வீட்டிற்கு மரியா செல்வார். தன்னுடைய அந்த பாவ நிலையை உணர்ந்தவராக, நிமிர்ந்து பார்க்க கூட முடியாதவராக கண்ணீரால் இயேசுனுடைய பாதங்களை நனைத்து தன்னுடைய கூந்தலால் துடைப்பார். அங்கு இயேசு மரியாளை போற்றுகின்றார். நூற்றுவ தலைவன், இயேசுவே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று தன்னை முழுமையாக அவர் தாழ்த்தி கொள்ளும் பொழுது அவருடைய நம்பிக்கையை அவ்வளவு மக்கள் மத்தியிலேயும் அவர் போற்றி பெருமை பேசுகின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருடைய நிலையை பார்த்து, அம்மா, நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற வேண்டும் என்றால் ஒன்றை தவிர்க்க வேண்டும், மற்றொன்றை செய்ய வேண்டும். அந்த தவிர்க்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். மாறாக நம்மை முழுவதுமாக இறைவனிடம் சரணாகதியாக்கும் பொழுது கடவுளுடைய பார்வையிலே நாம் ஏற்புடையவர்களாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்மை முழுவதுமாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். எல்லாம் நமக்கு நலமாக அமையும். இறை ஆசீர் நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.